உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். தமிழ் வருட பிறப்பு வரக்கூடிய 2025 வருடம் 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சித்திரை 1 அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேஷ லக்னமாகப்பட்ட முதல் லக்னம், அதாவது காலபுருஷனுக்கு முதலாம் வீடு தான் மேஷம். அந்த மேஷத்தில் மேஷ லக்னமாக அந்த லக்ன அமைப்பில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் விஸ்வாவசு இந்த வருடமாகப்பட்ட இந்த வருடத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள், எப்பேற்பட்ட பலன்கள். ஏன்னா இந்த வருடத்தில் உற்சாகமான ஒரு கிரகங்களினுடைய ஒரு கிரகம் இல்லை, இரு கிரகம் இல்லை, வருடக்கோள்களாகப்பட்ட முக்கிய கிரகங்களான சனி பகவானிலிருந்து ராகு ப்ளஸ் கேது ப்ளஸ் குரு பகவான் வரைக்குமே ஒரு சாதக நிலையில் நின்று ஒரு ஹை லெவலில் ஒரு நல்ல நற்பலனை கொடுக்கறது. ஃபஸ்ட் நம்பர் 1 பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான். நீங்கள் பாக்கியசாலிகள்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட நிலை கோச்சாரத்தில் ஹை லெவலில் டாப் பொசிஷனில் நிற்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைவுகள் உங்களுக்கு உண்டு. இந்த அமைவுகளால் உங்களுக்கு என்னென்ன எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு கடகமாக இருந்தாலும் அந்த சந்திர பகவான் மதிகாரகன், அந்த சந்திரனை அடையாளம் வச்சு தான் ஒவ்வொரு ராசியும் நாம் அடையாளம் காட்டுவோம். அப்பேற்பட்ட சந்திரனுக்கு பிடிச்ச வீடு ரிஷபம். அதுலேயும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த நட்சத்திரம். அப்போது இருக்கிறதுலையே சந்திரனுக்கு உச்ச வீடாகப்பட்ட இந்த வீட்டில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் பிரகாசமானவங்க, அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. மற்றவங்க ஒரு விஷயத்தை இது செஞ்சதுக்கு அப்படி தான் இப்போ ஏற்பட்ட ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்குன்ற ஒரு சப்ஜெக்டை அது செய்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது யூகிக்கக்கூடிய ஆற்றல் நிறைய பேருக்கு நீங்கள் வழிகாட்டி இருப்பீங்க. அந்த வழி தேர்ந்தெடுத்து போனவங்க எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளே உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சொப்பனங்களில் அந்த சொப்பனங்களில் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் முன்கூட்டியே உங்கள் கனவுகளில் காட்டி கொடுக்கக்கூடிய அருமையான அமைவுகள் தெய்வம். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பாசிட்டிவ், அது பாசிட்டிவ்னா நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. நிறைய டைம் நினச்சிருப்பீங்க, ஒரு சில சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஆமாம் இது நம்ம கனவுல வந்ததே, இது இந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இதில் கனவு இல்லை, டைரெக்டாகவே சொல்லிடுவீங்க, ஏதோ இது நடக்க போகுது, எனக்கு இதுதான் தோணுச்சு, அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம். அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவங்களை பார்த்து கவனிக்கிறதுலேருந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலேருந்து வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற எந்த லெவலுக்கும் இறங்கி முயற்சி செய்யக்கூடியவங்க நீங்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க. இந்த இழப்புகள் சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அந்த வலி வேதனையை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியும். அப்பேற்பட்ட நிலைக்கு ஒரு புறம் உங்களை சார்ந்தவங்களை இழந்து உங்களுக்கு வேண்டியவங்க, இஷ்டப்பட்டவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலையில் இருந்து உங்களோட இருந்தவங்களுக்கு உங்களுக்குடைய எதிர்முனையில் நின்று உங்களுக்கு துரோகத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களை கொடுத்து இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்காக இறங்கி உங்களுடைய சுயநலத்துக்காக உங்கள் தேவைக்கு ஒத்துருவா நீங்கள் செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பர்ஃபெக்ட்
தேவையில்லாத கெட்ட பழக்கங்களோ தேவையில்லாத விஷயங்களையும் ஈடுபட மாட்டீங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தே நிறைய இழப்புகளை சந்தித்து அந்த இழப்புகளிலிருந்து மீள முடியாமல் நிறைய பேர் எப்படி இருந்தவங்க, இவ்வளோ கரெக்டாக இருந்தவங்க கூட இன்றைக்கி தேவையில்லாத கூடா நட்பால் சேர்க்கையால் சில பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய அளவுக்கும் தன்னுடைய ஒழுக்கமான அந்த ஒழுக்கத்தை கைவிடக்கூடிய சூழலும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை எல்லாமே ரிஷபராசி அன்பர்களில் சிலருடைய வாழ்க்கையில் அந்த பாதிப்புகள் உருவாயிடுச்சு. அந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டு அவங்க மீண்டும் வர்றதுக்குண்டான வழிகள், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு உங்களை சார்ந்தவங்க, உங்களை பெற்றவங்க, உங்களோட இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த நாள் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 வருடம் இன்றைக்கி பார்க்கும்போது அந்த வருடத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் உங்களுக்கு சாதக நிலையில் இருக்குது. வருடக்கோள்கள் அது மட்டுமல்ல, குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழில் ரீதியில் விருத்தி அடைய முடியாமல் இன்றைக்கும் ரிஷபராசியர்கள் உங்களுடைய இடத்தை நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமல் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு நின்று உங்களுடைய அந்த வைராக்கியத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. இது நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஹை கிளாஸாக இருக்க போகுது. எத்தனை காலமாக கட்டப்பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் நீங்கள் அடைய போகிறீங்க, அதில் மாற்றமே இல்லை. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குடும்ப ரீதியில் நிறைய இன்னல்களை சந்திச்சிங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க, படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவு இருந்த உங்களுக்கு அந்த குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபஸ்ட் தீரப்போகுது. ஏன்னா தனகாரகன் ப்ளஸ் புத்திரகாரகன் குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் நிற்க போகிறார். எப்போனா மே மாதம் 15ஆம் தேதி அவர் பெயர்ச்சியாக போகிறார். அப்போது அவர் அந்த இடத்துல உட்காரும் பொழுதே அந்த இடம் குடும்ப சம்மந்தப்பட்ட இடம், குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஒன்று, குடும்பத்தில் ரொம்ப நாளாக வீடு கட்டணும், பூமி வாங்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ளே இருந்திருக்கும், அந்த கனவு நிறைவேறும். சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் வீடு கட்டி கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு நினச்சி அந்த வீடு பாதியிலேயே நின்று அதற்காக ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து எதையாவது ஒன்று பண்ண போனால் அப்போ தான் பிரச்சனைகளே வரும். அப்போ தான் சிக்கல்களே சந்திச்சிருப்பீங்க, வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க. மற்றவங்களை நம்பி கொடுத்த பணம் வராமல் நீங்கள் கடன் வாங்கி அதற்கு வட்டி, இந்த பணத்தை நம்பி அங்கே நாணயம் கிடக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த காலகட்டங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்குரிய அந்த வீடு வாய்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கைகூடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டங்களை அழகாக நீங்கள் முடித்து வீடு குடி போவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றிணைந்து நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய நம்பிக்கை நாணயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடைச்சாங்களோ, அவங்களுடைய அந்த உண்மையான தோற்றம் வெளிப்படும். உங்க மேல் இருந்த அபாண்டமான பழிகள் நீங்கி தேவையில்லாத, ஓப்பனா சொல்லணும்னா, வீண் பங்கங்களுக்கும் வீண் பழிகளுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டவங்க அதை விட்டு ரிலீஃப் ஆகி மீண்டு வெளியில் உங்களுக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி என்னன்றதை மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வழிகள் பிறக்கும். ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நடந்த சூழ்ச்சிகள் எதிரிக்கு கூட நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள். ஏன்னா தொழில் ரீதியில் நடந்த துரோகங்களால் இன்றைக்கி இழப்புகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல நிறைய. இதை சரி கட்டுறதுக்கு எப்படி நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோன்னு தெரியலையன்ற அளவுக்கெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை நீங்கள் சந்திச்சாச்சு. பட் இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போகிறீங்க. இந்த வருடத்தில் இது எல்லாத்தையும் சாதிக்க போகிறீங்க. உங்கள் தொழில் ஹை கிளாஸான ஒரு நிலைக்கு வரப்போகுது. அதற்கு காரணம் தனகாரகன் 2ஆம் பாவத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பார்க்குறார். இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்க போகுது. உங்களுக்குள்ளே இருந்த மன இறுக்கம் விலக போகுது.
உங்களை பிடிச்சவங்க வெளியே போயிட்டாங்களேன்ற அந்த ஏக்கம் தீர்ந்து அவங்களே உங்களை வந்து அடையக்கூடிய சூழல்கள் உருவாக்க போகுது. ரொம்ப நாள் வறுமை வறுமை வறுமை, எவ்வளோ சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல, வர வழியிலேயே இதுக்குன்ட்டு அந்த கடன் வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் கட்டி கடைசியில் பார்த்தா தன் குடும்பத்திற்காக தான் எந்த செலவுகளும் செய்ய முடியாத நிலைமையிலெல்லாம் ரொம்ப மன உளைச்சல். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல வாய்ப்புகள். ஏதோ வேலையே செஞ்சு நம்மளால் சமாளிக்க முடியலையே, நம்ம வேறு எதையாவது பண்ணலாமன்ற ஒரு குழப்பம் இருந்தவங்களுக்கு ஒரு சிறு குறு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஹை கிளாஸான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ஜவுளி சார்ந்து, டெக்ஸ்டைல்ஸ் துறைகள் சார்ந்து, கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹைலைட். இரும்பு இயந்திரம், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் எங்கே இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தள்ளு வண்டியை நான் தள்ளிட்டு போய் தான் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், பட் என்னுடைய சூழல் இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, ஒரு நேரத்தில் நினச்சா ஏன் வாழ்கிறோன்னு தெரியலன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களுடைய வைராக்கியத்துக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தொழில் ரீதியில் ஒரு நல்ல துறையில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும். சடனாக முடிவெடுப்பீங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் போய் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றங்கள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், பயன்படுத்துங்க, சக்ஸஸ்ஃபுல் அடைங்க. உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ப்ளஸ் இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக செய்யணும். மற்றவங்களை நம்பி முழுமையாக இறங்கி எதையும் செய்ய வேண்டாம். நம்பிக்கை வைங்க, ஏதோ அவங்க மேலே அவங்க நல்லா செய்வாங்கன்ற நம்பிக்கை மட்டும் வைங்க. பட் பேலன்ஸ் எல்லாம் உங்களை தான் இருக்கட்டும். ஒவ்வொரு பொசிஷன், ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அது உங்களை சார்ந்து அவங்களுடைய வேலை இருக்கணும். முழுசாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பி அதனால் நிறைய இழப்புகளும் பாதிப்புகளும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே பிளாக் ஆகக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும். ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உயிரையும் கொடுப்பீங்க, நம்பிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்வீங்க, நம்பி விட்டுட்டீங்கன்னா முழுசாக நம்புவீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள். அதனால் நம்பிக்கைன்றது முக்கியம்தான், உதவி செய்கிறது முக்கியம்தான். வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உதவி செய்த பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள். அதனால் பழமொழி பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடணும், கோத்திரம் மறைஞ்சி பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, நினைக்கிறவங்களுக்கு செய்யுங்க. செய்தால் வாழ்க்கையில் மீண்டும் அவங்க அந்த உதவியினுடைய அருமையை தெரிஞ்சு அவங்க 4 பேருக்கு நல்லதை செய்யணுன்றவங்களுக்கு செய்யுங்க. அதனால் தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக பார்த்து எந்த ஒரு தொழிலையும் சரி, வரவு செலவு கொடுக்கல் வாங்கலிலும் சரி, எதை செய்தாலும் பார்த்து தெளிவாக இறங்கி செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது, ஏதாவது ஒரு கேப்பில் உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும், அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும், அதை பொறுத்து பல பலன்கள் மாறுபடும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்கி செய்யணும். ஒரு புறம் ராகு கேதுக்கள் இந்த வருடத்தில் ஒரு அருமையான இடத்துல 10 கேந்திர சம்மந்தப்பட்ட இடத்துல தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். ரொம்ப ஹை லெவலில் ஸ்பீடாக உழைக்க போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க. வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்கள நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்க. கலைத்துறையில் அதுவும் சினிமா துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எப்படின்னா புது முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, புதுசாக வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது. அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி எங்கேயோ போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வழிகள் பிறக்க போகுது. பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாகுதுன்னு வருத்தப்படாதீங்க. அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாயிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது. கடந்த காலகட்டங்களில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும், இந்த ஜவ்வு, இது எல்லாமே உங்களுக்கு பிளாக்காக இருந்திருக்கும். இந்த பாதிப்புகளால் நிறைய உபத்திரவங்கள், வேலை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. சுபகாரியங்கள் கண்டிப்பாக ரொம்ப நாளாக எனக்கு திருமணமாகலை நினைக்கிறவங்களுக்கு குரு பகவானால் திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடைய போகுது. ஏன்னா உங்கள் ஒழுக்கத்திற்கு, உங்களுடைய நல்ல பேர் புகழ், நல்ல அருமையான வளர்ச்சி அடையக்கூடிய நீங்கள், ஆனால் திருமணம் நல்ல மணவர வரைக்கும் போய் கூட நின்னவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் சக்ஸஸ் அடைஞ்சு ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்குரிய காலம். இதை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில்
சக்ஸஸ் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அது பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் பாசிட்டிவ் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அது நெகட்டிவ் ஆச்சுன்னா இன்னும் டவுன் ஆகிடும் பலன். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.